உங்களுக்கு நான் அடித்தரமா சொல்லியிருக்கேன். நீங்க எதை படிச்சாலும் இனி அது உங்களுக்கு இல்லை, இது அவங்களுக்கு இவங்களுக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது யாருன்னா விசுவாசிக்காதவங்களுக்கு அது அவிசுவாசிக்கு அது இருக்கும். விசுவாசிக்கிறவங்களுக்கு அப்படி அல்ல. 72வது பக்கம் 714வது பக்கம் அதுல 7ஆம் வசனத்தை பாருங்க. 72வது அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். இப்ப நீங்க யாருடைய நாட்கள் இருக்கீங்க? அவருடைய நாட்கள் தான் இருக்கீங்க. யார் அவரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாட்கள் இருக்கிறோம். ஆமென். ஆமென். கிருபை நாட்கள் நின்று கொண்டிருக்கிறோம். அவருடைய நாட்களிலே நீதிமான் செழிப்பான் உங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. யாரு அது நீதிமான் அப்படின்னு நினைக்க கூடாது. நீங்கள் தான் நீதிமான். ஆமென். இந்த உடல் அதுக்கெல்லாம் இவ்வளவு நேரம் உங்களுக்கு பேசியிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள், அவர் செய்ததை எனக்காக செய்தார் என்று விசுவாசிக்கிறவர்கள். ஆமென். இருதயம் நீதி உண்டாகும்படி இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். அதை விசுவாசிக்கிறவர்களுக்கெல்லாம் நீதி உண்டாகப்பட்டிருக்கிறது வசனம் இருக்கு. அவர் நீங்கள் செழிப்பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆமென். அவருடைய நாட்களில் இருக்கிற நான் செழிப்பேர் என்று என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க. அவருடைய நாட்களில் இருக்கிற நான் செழிப்பேர் என்று என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. என் வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கு, என் வாழ்க்கையில நிறைவேறி கொண்டே இருக்கு. ஆமென். இதைத்தான் நீங்க செய்யணும், சொல்லிக் கொண்டு இருக்கணும். அந்த 17ஆம் வசனத்தை படிங்க. அதே அதிகாரத்துல 17ஆம் வசனம். கவனிங்க. மனுஷர் அவருக்கு ஆசீர்வதிக்கப்படுவார்கள், எல்லா ஜாதிகளும் அவரை வாழ்த்துவர்கள் என்று வாழ்த்துவார்கள். ஆமென். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். யாருக்குள்? கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென். கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவருக்குள்ங்கிறதுல நீங்க பாத்துருங்க, மனுஷன் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென். அப்படி நீங்க யோசிக்கணும், கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்கள் இப்ப எப்படி இருக்கீங்க? கிறிஸ்துவுக்குள். ஆமென். நீங்க நிருபம்லாம் பாருங்க, கிறிஸ்துவுக்குள்ளானவர்களுக்கு எழுதுகிறதாவது, கிறிஸ்துவுக்குள்ளான பரிசுத்தவான்கள், கிறிஸ்துவுக்குள்ளானவர்களுக்கு சொல்லுகிறதாவது, அப்படிதான் போட்டிருக்கோம். அப்போ கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள். அல்லேலூயா. எல்லா ஜாதிகளும் அவரை வாழ்த்துகிறது. ஆமென். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டுமே தேவனை வாழ்த்திக் கொண்டிருந்தார்கள். இன்னைக்கு அவர் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லா ஜனங்களும் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லுகிறது. ஆமென். பூமி முழுவதும் இந்த சத்தம் கேட்கும். பூமி முழுவதும் அவரால் ஆசீர்வதிக்கப்படும். சகல ஜாதிகளும், கோத்திரத்தாரும், பாஷைக்காரரும், குலத்தாரும் அவருக்கு முன்பு முடங்கும் இயேசுவின் நாமத்திலே. ஆமென். இந்த வார்த்தைகள் எங்கும் உருவாக்கப்படும். இந்த வார்த்தை ஜீவன் ஜனங்களை பிழைக்க வைக்கும். யாரா இருக்கலாம், எந்த பாஷைக்காரா இருக்கலாம், எந்த கோத்திரக்காரா இருக்கலாம், ஜனங்களால் ஒதுக்கப்பட்டவங்களா இருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டவங்களா இருக்கலாம், அவருக்குள் இருக்கிறவர் பெரியவர், அவர்களுக்காய் ரத்தம் சிந்தினவர் பெரியவர், அவருக்கு சம்பாதித்து கொடுத்தவர் உண்மையுள்ளவர். அவர் சம்பாதித்து சொத்தெல்லாம் எல்லாம் சம்பாதிச்சு கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில என்ன எத்தனை பேர் நம்புவாங்க? அத்தனை பேருக்கு இந்த சொத்து இலவசம். அல்லேலூயா. அதத்தான் அப்போஸ்தலர்கிட்ட கொடுத்து அனுப்புறார். இலவசமா உங்களுக்கு கொடுக்கிறேன், நீங்க எப்படி கொடுங்க? இலவசமாய் கொடுக்கிறேன். இலவசமாய் நீங்க பெற்றீர்கள். உங்களுக்கு நான் எப்படிதான் தந்தேன்? அப்போஸ்தலருக்கு எப்படிதான் தந்தேன்? இலவசமா தான் தந்தேன். ஏன் வீட்டர்ல இருந்தீங்க? இலவசமாய் வந்தது. நீங்க நான் தந்திருக்கிறேன், அது நீங்க என்ன செய்யுங்க? இலவசமாய் கொடுங்க. அல்லேலூயா. அங்க சட்டத்திட்டத்தை போட்டு இப்படி இருந்தா தான் தருவார், இப்படி இருந்தா தான் தருவார் என்றால் அது அப்போஸ்தலருடைய உபதேசம் அல்ல, அது நியாயப்பிரமாணத்தின் உபதேசம். அல்லேலூயா. புரிஞ்சுக்கணும். அப்போ இப்படிப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு சொந்தமா இருக்குது. ஆமென். 64:10 படிங்க. 64:10 சங்கீதம் 64. நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான், செம்மையான இருதயமுள்ளவர் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். அல்லேலூயா. ஆமென். மகிழ்ந்து, கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். அவன்
அவன் கர்த்தருக்குள் மகிழ்ந்து காணப்படுவான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா அவன் மகிழ்ச்சியோடு இருப்பான். அவன் நம்பிக்கையில் சந்தோஷமா இருப்பான். ஏனென்றால் அவருக்குள் இருக்கிறவர் துக்கத்தை கொடுக்கிறவர் அல்ல, மகிழ்ச்சி கொடுக்கிறவர், சந்தோஷத்தை கொடுக்கிறவர். ஆமென். மகிழ்ந்து நீதிமான் கர்த்தருக்குள் அவருக்குள் என்ன சொன்னா மகிழ்வான் என்று சொல்லப்படுது. ஆமென். நீங்க மகிழ்ச்சியான இருக்கிற காரியங்கள் தான் உங்களுக்கு நடக்கும். ஆமென் சொல்லுங்க. துக்கங்கள் உங்களுக்கு வராது. துஷ்டன் வழியாய் கடந்து வருவது இல்லை. முழுவதும் அவன் சங்கரிக்கப்பட்டான். ஆமென். உங்க வாழ்க்கையில அவன் வரவே முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ள இருக்க பட்டயம் கூர்மையான பட்டயம். இந்த பட்டயத்தை பார்த்து எதிரி ஓடதான் செய்யும். இந்த பட்டயத்தை தீட்டாம இந்த பட்டயத்தை உரைக்குள்ள வச்சுக்கிட்டு சுயத்தை வெளிப்படுத்தி இருப்பான் பாருங்க, அவங்ககிட்ட தான் பிசாசு வந்து ஏன்னா அவன் சொல்லி நினைப்பான் ஏதாவது போட்டா என்ன செய்யும் வியாபம் பார்ப்பான். ஆனா கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் இருக்கிறாங்க பாருங்க, விசுவாசத்துல வசனங்கிற பட்டயத்தை தீட்டி கொண்டு இருக்கிறாங்க பாருங்க, வசனத்தை நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்காங்க பாருங்க, அவங்கிட்ட வரவே முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த பட்டயம் கூர்மையான பட்டயம். அந்த பட்டயத்துக்கு முன்பு ஒன்று நிற்க முடியாது. ஆமென். நல்லா கவனிச்சு கொள்ளணும். தேவனுடைய ஒரு வசனம் சொல்லப்பட்டது பாருங்க, தேவ தத்துவத்தின் பரிபூரணம் அல்ல, தேவ தத்துவம் பரிபூரணம் அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளாக அவருடைய சரீரமாகிய சபைக்கு அவர் தந்தர் இருக்கிறார் எனப்படும். அவருடைய சரீரமாகிய சபைக்கு அதை தந்தர் இருக்கிறார். அவருடைய சரீரம் யாரு? நீங்க தான். உங்களுக்குள்ளதான் அந்த பட்டயத்தை வச்சிருக்கிறார். என்ன பட்டயம்? ஏதோ ஒரு மனுஷன் ஏசிட்டம்ல உலகமே எதிர்த்து நின்றாலும் அதற்கு அது உங்களை சேதப்படுத்தாதபடி காக்கும்படியான பட்டயம் உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆமென். அப்படிப்பட்ட அதிகாரத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். நல்லா யோசிச்சு கொள்ளணும். ஒரு சாதாரண விஷயத்துக்காக மாத்திரம் கர்த்தர் செய்வார் அப்படின்னு இல்லை. பெரிய பெரிய காரியங்களிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். பெரிய பெரிய காரியங்களிலும் யோசிச்சு பாருங்க. தாவீதோடு கூட இருந்து தாவீது சொல்றாரு, ஒரு ராஜாவே எதிர்த்து நின்று தாவீதுக்கு, தாவீத சவுல் துரத்தும் பொழுது தாவீது ராஜாவாக இருந்தான் இல்ல, ஆடு மேய்க்கிறவனாக இருந்தான். ஆடு மேய்க்கிற தகுதி தான் அவனுக்கு இருந்துச்சு, வேற ஒண்ணுமே கிடையாது. கோலியாத்தை கல்லினால வீழ்த்தினான். ஆனா எந்த அதிகாரமும் அவனுக்கு கொடுக்கப்படல. தாவீது சவுல் துரத்ததுல தாவீது ஏதாவது அதிகாரம் இருந்துச்சா? ஏதாவது பதவியில இருந்தாரா? ஒண்ணும் இல்ல. ஆனா எப்படி சவுலால தாவீதை கொல்ல முடியல? முடியாது. ஏனென்றால் அவன் நம்பிக்கொண்டிருக்கிறான். அவரே என் கேடகமா இருக்கிறார் அவன் சொல்லுகிறான். உங்களால் நம்ப முடியுமா? சொல்ல முடியுமா? ஒரு பெரிய அதிகாரி உங்களை ஒன்றுமே வச்சுன்னு சொன்னா உங்களால சொல்ல முடியுமா? அந்த பட்டயத்தை எடுக்க முடியுமா? ஒரு ராஜஸ்தானமே துரத்தி வந்து கொண்டிருக்கு. 12 இஸ்ரவேல் கோத்திரம், அந்த 12 கோத்திரத்துக்கும் தலைவனாக சவுல் அவன் துரத்தி வரான். அவன் ராம படபடைகள் எல்லாம் துரத்தி வரான். ஒரு தாவீதை பிடிக்க முடியல. எப்படி? எதனால பிடிக்க முடியல சொல்லுங்க. அவரே என் கேடகமாய் இருக்கிறார். ஆமென். அந்த பட்டயம் அவனுக்குள் இருந்தது. அந்த பட்டயத்தை அவன் தீர்த்தி வச்சிருந்தான். இந்த ஆவி பட்டயத்தை அவன் தீர்க்கிறபடினால மாம்ச பட்டயம் ஒன்றும் செய்ய முடியல. ஆவி பட்டயத்துக்கு முன்பு மாம்ச பட்டயம் விழுந்து போகும். அல்லேலூயா. ஆவினால் நாம் யுத்தம் பண்ணுகிறவர் நமக்கு முன்பாக மாம்சத்தை நிற்கிறவர்கள் தோல்வி அடைவார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்களுக்கு விரோதமாய் மாம்சத்தில் எழுப்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உங்களுக்கு விரோதமாக எந்த மனுஷன் எழுப்பினாலும் நிற்கப்படுவான். அல்லேலூயா. அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. அவரே உங்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். மகாபெரிய பலனாக இருக்கிறார். ஒன்றும் உங்களை அசைக்கப்படுவதில்லை. நீங்க ஆமா எதுவுமே அவங்க இப்படி கிறிஸ்தவனா பயந்து பயந்து வாழற அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. ஒன்றை மட்டும் நினைச்சுக்கணும், உங்களுக்குள்ள